ஹலோ கைஸ், இன்றைக்கி சிறகடிக்க ஆசையில் அந்த குழந்தைய எப்படி வீட்டை விட்டு வெளியே அனுப்பலான்னு விஜயா பிளான் பண்ணுறாங்க. அதுக்காக அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு வராங்க. கூட ரோகிணியும் கூப்பிட்டு வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி அவனை எப்படி வெளியே அனுப்புனான்னு. இல்லை விஜயா, இதெல்லாம் நீ பண்ணுறது தப்பு, பாம்போட விஷம் கூட உன் வாய் சொல்லால் தோற்றுரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க விஜயோட ஃப்ரெண்டு பார்வதி. அதுக்கு ரோகிணி பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா அவனை எப்படியாவது வீட்டை விட்டு வெளியே அனுப்பி அவனை, என் வீடு என்ன ஆசிரமா சத்திரமா எல்லோரும் வந்து தங்கிட்டு போகிறதுக்கு குட்டிச்சாத்தா மாதிரி ஒன்று வந்திருக்கணுன்னு ரோகிணி டென்ஷன் வராங்க. அதுக்கப்புறமா அவனை நீ திட்டுற மாதிரி திட்டு, ஏதாவது சின்ன தப்பு செஞ்சாலும் அதுக்கப்புறமா அடித்து துரத்திடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தப்பு விஜயா அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா, அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ சொல்லாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவனே அம்மா அப்பா இல்லாத பையன், அவனையே அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு எல்லாம் யோசிக்கிறாங்க. அதுக்கு இவங்க சொல்கிறாங்க, யார் கிட்னாப்லாம் போலீஸ் கேஸ் ஆயிருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை, என்னோடய ஆளுங்களை வச்சு நான் கரெக்டாக பண்ணி முடிச்சிடறேன்னு சிந்தாமணி சொல்கிறாங்க. அப்புறம் ரோஹிணி பயந்துக்கிட்டு வெளியே போகிறாங்க ஒரு கால் கிளைண்ட்டிட்ட பேசணுன்னு. அதுக்கப்புறமா மீனா கிட்டே ஃபோன் போட்டு, மீனா இப்படியே கிருஷ்ணன் நீங்கள் கூப்பிட்டு வந்துருங்க, அவங்கள கடத்துறதா பிளான் பண்ணியிருக்காங்க, எங்கேயாவது கொண்டு போய் விட்றதுக்காக. ஏன் அத்தை இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி மீனா கடுப்பாக வராங்க. எனக்கே தெரியல, நீங்கள் தான் சொல்லி தடுத்துருக்கலாம்ல ரோகிணின்னு சொல்லி கேட்குறாங்க மீனா. நான் எவ்வளவோ ட்ரை பண்ண மீனா, ஆனால் என்னால் தடுக்க முடியல, இருங்க நான் முத்து அவருக்கு கால் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் முத்துக்கு கால் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி கிறிஷை பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் போய் நின்று கூப்பிட்டு வந்துடணும் அப்படின்னு எப்படின்னு சொல்கிறாங்க மீனா. ஆனால் உண்மையை சொல்ல மாட்டாங்க. அதுக்கப்புறமா கடத்துற கும்பல் வந்துருச்சு. அப்புறமா கிறிஷ்கிட்ட அப்படி இப்படி பேசுகிறாங்க சிந்தாமணி. மீனா ஆண்டி கூப்பிட்டு வர சொன்னாங்க அப்படி இப்படின்னு சொல்லி எப்படியோ கிறிஷை காரில் கூப்பிட்டு போக வைக்கிறாங்க. நான் உன்னை சேஃபாக விட்டுறேன், நீங்கள் தானே என்னை சேஃபாக விட்டுறேன்னு இப்போ நீங்களும் வரலன்றீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறான் கிறிஷ். இல்லைப்பா, எனக்கு வேலைக்கிட்டே மறந்து போயிட்டேன், நீ இவங்களோட போ, இவங்க வந்து உன்னை சேஃபாக வீட்டில் விட்டுருவாங்கன்னே போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, முத்து கார் ஓட்டிகிட்டு வரப்போ குறுக்க இவனுங்க வந்துடுறானுங்க. கார் இடித்தோடனே முத்து போய்ட்டு ஏன்டா பார்த்து ஓட்டிகிட்டு வர தெரியாதான்னு சவுண்டு விட்றப்ப கார் உள்ளேருந்து கிறிஷ் கத்தியிருக்கான். அதுக்கப்புறமா கடத்திருந்தோடனே முத்து துரத்திக்கிட்டே போகிறப்ப ரோஹிணி வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி கடத்திட்டாங்களாம் அப்படி அப்படின்னு சொல்லும் போது அழுவாங்க. அதுக்கப்புறம் அவர் பார்த்துக்க வரணுன்னு எல்லாரோடையும் ஃபைட் பண்ணுறாரு. ஃபைட் பண்ணி அப்புறமா உங்களை யார் இந்த மாதிரி அனுப்புனா சொல்லுங்கன்னு சொல்லி ஒருத்தர் அடிக்கிறாரு. அப்புறம் கிறிஷ் இறங்கி வேடிக்கை பார்க்குறான். அவங்க எல்லாத்தையும் அடித்து போட்டு அதுக்கப்புறமா கிறிஷை கூப்பிட்டு வர்றாரு. ஒருத்தரை மட்டும் பிடிச்சிட்டாரு, 2 பேர் தப்பிச்சு போனது. யார் வாங்கிட்ட சொன்னது அப்படின்னு சொல்லி சொன்னோடனே, சிந்தாமணி தான் இந்த மாதிரி சொல்லி சொன்னாங்க, அதனால தான் நாங்கள் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே முத்து செம்ம ஷாக் ஆகிட்டான். வீட்டுக்கு போய் அடுத்து என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.